ஹலோ குட்டி செல்லங்களா, நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய பயிற்சி 1.3 தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? அதாவது பெருக்கல் பலன் காண்க. இப்போ சிம்பிள் எதுவுமே கொடுக்காம நம்ம எப்படி பெருக்கிறோமோ அதே போல் தான் பெருக்கி போட்டுக்கோங்க. ஓகேவா? இது ஒன்றும் புதுசாக எதுவுமே இல்லை. ஓகேவா? போட்டுக்கிட்டு அடுத்து தான் சிம்பிளை பார்க்க போகிறோம். சரியா? சிம்பிள் மைனஸ் இன்ட்டு மைனஸாக இருந்துச்சுன்னா ப்ளஸ்ஸு, ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸாக இருந்தாலும் ப்ளஸ் தான். அதாவது குறி ரெண்டுமே சேமாக இருந்துச்சு, ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஆன்சர் நமக்கு ப்ளஸில் வரும். ஓகேவா? ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக ஒன்று ப்ளஸ்ஸாகவும் ஒன்று மைனஸாகவும் இருக்கும்போது நமக்கு ஆன்சர் மைனஸ்ன்னு போடணும். சிம்பிள் மட்டும்தான் மாற்றி போடுவோம். ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? அடுத்து பாருங்கள், கொஸ்டினுக்கு கோடிட்ட இடங்களை நிரப்புக. அதாவது ஃபில்லப்ஸ் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, -80 பெருக்கல் டேஸ் இன்ட்டு -80. அப்போ 1ஆல் தான் நம்ம பெருக்கிறோம். ஆமாவா? 80 இன்ட்டு 1 = 80ன்னு வரும். அப்போ இங்கே மைனஸ்னு ஆன்சர் இருக்குது, கொஸ்டின்லேயும் ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ நமக்கு என்ன வரும் ஆன்சரில், அந்த டேஸில் என்ன வரும், ப்ளஸ்ன்னு வரும். ஓகேவா? குறி ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது மைனஸ்ன்னு வரும். அப்போ ஆன்சர் என்ன, +1. ஓகேவா? அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். -10 பெருக்கல் டேஸ் = 20ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 10 எது கூட நம்ம பெருக்கும்போது நமக்கு 20 கிடைக்கும், 2ஆல் பெருக்கும்போது 5 20. ஓகேவா? அப்போ சிம்பிள் அடுத்து பாருங்கள், கொஸ்டினில் மைனஸ் இருக்குது, ஆன்சரில் ப்ளஸ் இருக்குது. அப்போ என்ன வரும் நமக்கு, -2. ஓகேவா? குறி ரெண்டும் சேமாக இருக்கும்போது நமக்கு ப்ளஸ்ன்னு வரும், 20. ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். 100 பெருக்கல் டேஸ் = -500ன்னு கொடுத்துருக்காங்க. 100 எதால் பெருக்கும்போது நமக்கு 500 வரும், 5ஆல் பெருக்கும்போது. ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோமா? ஆனால் ஒன்று கொஸ்டினில் ப்ளஸ் இருக்குது, ஆன்சரில் மைனஸ் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், -5ன்னு வரும். ஓகேவா? அடுத்து ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள். டேஸ் இன்ட்டு -9 = 45. ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த 9ஆல் 9ஆல் எதை பெருக்குனா 45 வரும், 5 பெருக்கணும், 5 45. அப்போ 5ன்னு ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ மைனஸ் வருமா ப்ளஸ் வருமா, 5க்கு 1 மைனஸ் ஆல்ரெடி அங்கேயே இருக்குது, ஆன்சர்லேயும் மைனஸ்ன்னு இருக்குது. அப்போ +5ன்னு வரும். கரெக்டாக? ஓகேவா? புரியுதா? அடுத்து ஃபிஃப்த்து கொஸ்டின் பாருங்கள். ஃபிஃப்த்து கொஸ்டினில் எதால் 75 பெருக்கும்போது 0. நம்ம 0வால் எதை பெருக்கினாலும் நமக்கு ஆன்சர் என்ன தான் வரும், 0 தான் வரும். ஓகேவா? 0க்கு ப்ளஸ்ஸும் இல்லை மைனஸும் இல்லை. ஓகேவா? புரியுதா? அடுத்து சரியாக தவறாக பாருங்கள். 15 இன்ட்டு 5 இதை பெருக்கினா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் பாருங்கள். 15 இன்ட்டு 5, 5ஐயும் பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 75 தான் கிடைக்கும். ஆனால் சிம்பிள் என்ன சிம்பிள் வரும், கொஸ்டினில் 1 மைனஸாக இருக்குது, 1 ப்ளஸ்ஸாக இருக்குது. அப்போ -75ன்னு வரும். ஆனால் அங்கே +75ன்னு கொடுத்துருக்காங்க, அதனால் அது ஃபால்ஸ். ஓகேவா? அடுத்த செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், ஈஸியாக சொல்லிடலாம். சொல்லுங்கள். நம்ம எதால் 0வை பெருக்கினாலும் நமக்கு ஆன்சர் 0, அதனால் செகண்டுக்கு சரி. ஓகேவா? 0 தான் கொடுத்துருக்காங்க. ஓகே. அடுத்த தேர்டுக்கு பாருங்கள். 8 பெருக்கல் -4. ஓகேவா? 8 4 32. ஆனால் சிம்பிள் என்ன சிம்பிள் வரும், 1 ப்ளஸ்ஸாகவும் 1 மைனஸாகவும் இருக்கும்போது -32ன்னு வரணும். ஓகேவா? ஆனால் அங்கே வெறும் 32ன்னு கொடுத்துருக்காங்க, அதனால் அது தவறு. அடுத்து தேர்ட் சம் பாருங்கள். பின்வரும் பெருக்கல் பலனில் எவ்வகை குறியீடு இருக்கும், ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் குறை முழுக்களின் 16 முறை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது குறை முழுக்கள் அப்படின்னா -1. ஓகேவா? அந்த குறை அப்படிங்கிறது மைனஸ். ஓகே. -1 16 முறை நம்ம பெருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சராக வரும், மிகை. இப்போ பாருங்கள், -1 16 முறை எழுதியிருக்கேன். ஓகேவா? இதை பேராக பிரிச்சிருக்கேன், ஜோடி ஜோடியாக. ஓகேவா? 2 2ஆக.
இப்போ 2 நம்ம பெருக்கும்போது நமக்கு என்ன ஆன்சர் வரும்? -1 × -1 +1 ஆகும். ஓகேவா? அப்போ எல்லாத்துக்குமே ஆன்சர் +1 தான் வரும். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் மிகை எண். ஓகேவா? இரட்டைப்படை எண்ணா இருக்கனால மிகை எண். ஓகேவா? அதே அடுத்த கொஸ்டினில் பாருங்கள், 29ன்னு வருது. அப்போ 29ன்னு வரும்போது 1 மட்டும் சிங்கிளாக இருக்கும், மற்ற 28ம் பேராக இருக்கும். அதனால் செகண்ட் ஒன்று வந்து குறை எண்ணாக இருக்கும். ஓகே.